பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். அதிமுக பொதுக்குழுவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு அமைச்சர் KN நேரு தற்பொழுது பதில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பாஜகவிற்கு அச்சப்படும் கோழை பழனிசாமி என்ற தலைப்பில் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருப்பதாகவும், அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு கண்டனம் என்றும், மோடி அரசுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு வலியுறுத்தல் என்றும் சொல்லி கோழை பழனிசாமி பாஜக பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பழனிசாமிக்கு மோடி என்றால் பயம், அமித்ஷா என்றால் பயம், அமலாக்கத்துறை என்றால் பயம், சிபிஐ என்றால் பயம், வருமானத்துறை என்றால் பயம், அதே போல ஆளுநர் பயம், ரைடு பயம், சின்னம் பறிபோய் விடுமோ என்ற பயம் என்பது இருப்பதாகவும், இப்படி பழனிசாமியின் பயப்பட்டியலுக்கு எல்லாம் பயம், எல்லாம் பயமயம் என்ன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அதிமுக நாடாளுமன்றத்தில் இருக்கும் பொழுது பல்வேறு தீர்மானங்களுக்கு அவர்கள் ஒப்புதல் அளித்ததால் தான் தற்பொழுது தமிழக அரசால் எந்த திட்டத்தையும் கொண்டு வரும் பொழுது மத்திய அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அதிமுக ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த மசோதா மாநிலங்களவையில் தோல்வி அடைந்திருக்கும் என்றும், அதே போல நாடாளுமன்றத்தில் சுரங்கம் மற்றும் கனிம திருத்த மசோதாவிற்கு அதிமுக MP தம்பிதுரை ஆதரவு அளித்து இல்லாமல் இருந்திருந்தால் டாங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மறைமுக ஆதரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றும், ஜெயலலிதா எதிர்த்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதே போல உதய்மின் திட்டத்திற்கும் மோடிக்கும் பாய்ந்து ஆதரவு தெரிவித்ததாகவும், அதே போல பல்வேறு திட்டங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக அரசு என்பது ஒப்புதல் அளித்ததன் காரணமாக தான் தற்பொழுது அந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் நடைமுறைக்கு வந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநிலங்களவின் சுயாட்சிக்கு எதிராக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கும் ஆதரிப்பதற்கும் பாஜகவின் உன்னத தோழனாக இருப்பதாக அதிமுக என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பெட்ரோல் விலை உயர்வு, அதே போல கேஸ் விலை உயர்வு என்றெழுதும் போது கண்டிக்காத எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அத்தனையையும் பெரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் என்றும், 2026 அதிமுக மீண்டும் அரியணை ஏறும் என்றும் தற்போது தெரிவித்து வருவதாகவும், அதே போல ஆக்ரோஷமாய் பேசுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கோழைக்கு ஆசை என்ன என்றுதான் கேட்க தோன்றுகிறது என்றும் தற்பொழுது KN நேரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.